எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கோம். நீங்கள்லாம் சேஃபானு தெரியல. பயங்கர 2 நாளாக விடலை மழை. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி, பயங்கரமாக வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி. இப்போ மணி 1:30, நைட்டு 1:30, கரெக்டாக 1:35. நான் 1 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன். ஏன்னா தண்ணி மச்சிலேருந்து கீழே வீட்டுக்குள்ளே வந்துட்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. சேஃபாக இருக்கீங்களா? உங்கள் ஏரியாவில் எங்களுக்கு தென்காசியில் பயங்கர மழை. தென்காசி உங்களுக்கு நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு, சேஃபாக இருக்கீங்களா என்ன ஏது எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ப்ளீஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க. மழை வருது கொஞ்ச காலம். அந்த மழை நெருங்கியது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடம் நமக்கு சேஃபாக கிடச்சிங்க, அந்த இடத்துல போய் இருக்கிறதுல தப்பு கிடையாது. எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்க வேண்டிய வழியை பாருங்கள். கஷ்டப்படுறாங்க, தண்ணிக்குள்ளே கிடந்து கஷ்டப்படுறாதீங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய வீடு கெட்டியும் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மச்சிலேருந்து அவ்வளோ தண்ணி, மச்சில் போக முடியல. கரண்ட்டும் போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கரண்ட்டு போயிட்டு வீடு ஃபுல்லாக தண்ணி. எம்மாடி பயம். அங்கே இருந்தோம்னா கரண்ட் இல்லையா, இருட்டாக இருக்கும், பயம். அதான் கதவே முடிச்சு. ஏன்னா மச்சிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக யாருனாலும் வந்துடலாம், அதனால ஒரு பயம். அதான் மூடிட்டேன். தண்ணிக்குள்ளே மச்சியில் மேலே போயிட்டு மாதிரி ஒரு ஓட்டம் ஆகுது. பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நான் வாழ்க்கையில் அங்கங்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மழை வருதுன்னா இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இத்தனை வருஷத்தில் ஆனால் இப்படி பெஞ்சதே இல்லை. அப்போது குட்டி குட்டி வீடு இருக்கும், எப்படி இருக்கும்? அதான் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. எனக்கு வீட்டு பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன வீடு இருக்கும். என்ன அவங்க கான்டாக்ட் நம்பர் எதுவும் நம்மள்கிட்ட கிடையாது. இருந்துன்னா கூட ஒரு ஃபோன் அடித்து எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, சேஃப் இல்லைன்னா கூட நமக்கு நம்ம வீட்டோட அப்படி தங்க வைக்கலாமா அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் யாருக்கு நம்பரும் இல்லை. எல்லாம் என்ன நிலவரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்காங்க என்ன அது எதுவுமே தெரியல. எனக்கு என்ன செய்யணும்? நான் இவ்வளோ நேரம் தண்ணியை கோரி ஊற்றிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். 1 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணியை மொத்தம் கோரி ஊற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இப்படி நான் மழையை பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையில் நம்ம புதுசு வீட்டில் உள்ள மண் சவர் வீடு இதெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் என்ன செய்ய, நம்மளே பிச்சைக்காரங்களாக படுத்துட்டாங்க. இல்லைங்க நம்ம 10 பேருக்காவது உதவி பண்ணலாம், அந்த வழியும் இல்லை. இருக்கவன் பணத்தை மாதிரிலாம் ஆடிட்டுருக்கான். என்ன பண்ணுறது? இருக்கவனுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை. எனக்கு மழையை கண்டாலே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒத்தையில் வேறு 3 பிள்ளைகளை வச்சுட்டு வீட்டில் இருக்குது. அதே ஒரு பெரிய பயம். தூக்கம் டக்கு நல்ல தூக்கம் திடீர்னு எழும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் சேஃபாக இருங்க. மழை உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க வீட்டில் போய் சேஃபாக இருக்க வேண்டிய வழியை பாருங்கள். இது பேய் மழையாக இருக்கும் போல் இருக்குது. நான் இந்த போய் ஒரு மழையை பார்த்ததே கிடையாது. இப்போ கரண்ட் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கிறதெல்லாம் காமிச்சிருந்துருப்பேன். கரண்ட்டும் போயிட்டு அங்கே போக்கு பயமாகவும் இருக்குது அந்த ரூமுக்குள்ள. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. கரண்ட்டு வேறு போயிட்டு. இல்லைன்னா உங்களுக்கு மச்சி வரைக்கும் கொண்டு போய் காமிச்சிருப்பேன். அங்கே முடியல. அந்த ரூமுக்குள்ளே போக்கு பயமாக இருக்குது. ஓகே, சேஃபாக இருங்க.